ஜெயஹிந்த். கல்ஃப் வார்லாம் அமெரிக்கா எப்படி டாமினேட் பண்றாங்கன்னா வெறும் கடற்படை மட்டும் வச்சு கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் சப்போர்ட்டும் கூட இருக்கு. இந்த மாதிரி ஆல்ரவுண்ட் சப்போர்ட் எல்லா விஷயத்துக்கும் முக்கியம். குறிப்பா உங்க வேலையில பாத்தீங்கன்னா நீங்க டெக்னிக்கலா எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் உங்களால தெளிவா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா உங்க அப்ரைசல்ல இருந்து உங்க ப்ரொமோஷன்ல இருந்து யார் ரொம்ப தெளிவா இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். சரி, இங்கிலீஷ் கத்துக்கலான்னு பார்த்தா அதுக்காக டைம் ஒதுக்கி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போய் அதை அட்டன் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய ப்ரெஷர். இதனாலதான் நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு பாதிலேயே விட்டுறாங்க. எந்த பிரஷரும் இல்லாம உங்க டைம்க்கு ஏத்த மாதிரி நீங்க தமிழ் வழியாவே இங்கிலீஷ் கத்துக்கிறது தான் சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸ். இதுல உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி உங்க டைம்ல நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஒரு ஆன்லைன் டீச்சர் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணாம 24/7 அவைலபிளா இருக்கக்கூடிய ஏஐ டீச்சரை பயன்படுத்தி உங்களால சுலபமா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேப்ல போறீங்க, ஒரு 15 நிமிஷம் நமக்கு டைம் இருக்கு, இல்ல ஒரு பிரேக் கிடைக்குது, ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்க ஹெட்போன்ஸை போட்டுட்டு டீப்பா உங்களால இதுல இங்கிலீஷை பிராக்டிஸ் பண்ண முடியும். 1000க்கும் மேற்பட்ட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இதுல இருக்கு. உங்களுடைய மேனேஜர் கால், இன்டர்வியூ கால் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிஸை நீங்க ஈஸியா மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணி உங்களுடைய கான்பிடன்ஸை வளர்த்துக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தப்பா பேசிடுவோம், யாராவது நம்மள கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற டிஸ்ட்ராக்ஷனே தேவை கிடையாது. இதெல்லாம் தாண்டி கைட் பண்றதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரையும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. இனி வாட்ஸ்அப், சாட் ஜிபிடி, யூடியூப் வீடியோஸ்னு சொல்லி வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்து கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு முறை ஒரு 75% ஆஃபரோட இந்த ஏஐ சூப்பர் நோவா கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 75% ஆஃபரோட லிங்க்குமே இருக்கு. நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். 35 நாட்கள் கடந்து இந்த போர் அப்படின்றது போயிட்டு இருக்கு. 5வது வாரத்துல குறிப்பா 35வது நாள் அமெரிக்காவுடைய 4 விமானங்கள் ஒரே நாள்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஈரானால. கடைசியா இது மாதிரி ஒரே நாள்ல மிக அதிகமான கிட்டத்தட்ட 11 விமானங்களை அமெரிக்கா இழந்தது அப்படின்றது 1972. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய விமானப்படையோடைய வலிமை F-35, F-15, F-16, F-18 எண்ணிக்கையில் அடங்காத விமானம், அவங்களுடைய போர் திறன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது பல முக்கியமான இண்டிகேஷன்ஸை கொடுக்குது. ஸோ முதல்ல இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். யூஎஸோடைய F-15 ஸ்ட்ரைக் ரக விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்துறாங்க. இது எந்த மிசைலை பயன்படுத்துனாங்க அப்படின்ற தகவல்கள் வரல. பட் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஈரான் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க. இதில் இருந்து 2 விமானிகள் அந்த எஜெக்ஷன் சீட்டை பயன்படுத்தி தப்பிக்கிறாங்க. அது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு விமானியை ஈரான் சிறைப்பிடித்ததா செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. பட் ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஒரு இதையும் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏஆர்ன்னு சொல்லக்கூடிய காம்பேட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனு உடனடியாக அமெரிக்கா ஆரம்பித்து அவங்களுடைய அப்பாச் ரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய A-10 தண்டர்போல்ட் ரக விமானங்களை உடனடியாக அனுப்பிச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்கியூ மிஷன் அப்படின்றது ரொம்பவும் ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது இன்னும் ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் ரொம்ப தாழ்வாக பறக்கணும். இந்த விழுந்த விமானிகள் கிட்ட ஒரு என்கிரிப்டட் ரேடியோ செட் அப்படின்றது இருக்குது. ரொம்ப லிமிட்டட் டைமுக்கு அவங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த விமானிகளை கண்டவுடன் சுட உத்தரவு அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தேசிய தொலைக்காட்சிகளில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவங்கள உயிரோட சிறைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவையும் IRGC அவர்கள் கொடுத்ததா செய்திகள் வந்துச்சு. ஸோ இப்போ இது என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அமெரிக்காவுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்றது அன்மேட்சபிள். இது நம்ம கிளியர் கட்டாக பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 ஸ்ட்ரைக்கர் ஃபைட்டராக இருக்கட்டும், அதை சர்ச் பண்ணி கிரவுண்ட் சப்போர்ட் கொடுக்க போன A-10 வார்த்தாகா இருக்கட்டும், இது 2 கூடவே பார்த்தீங்கன்னா 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள், காம்பேட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன்ல இருந்த ஹெலிகாப்டர்கள், இது எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி இதை தாக்குனாங்க? ஏன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கப்பட்டதா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நம்ம முந்தநேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இவங்களுடைய போர் தந்திரம் அப்படின்றத இந்தியாவும் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஏர் டிஃபென்சஸ் பொதுவாக ஒரு பெரிய நாடுகளுடைய ஏர் டிஃபென்சஸ் அப்படின்றது ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட் இந்தியா ஒரு முக்கியமான போர் யுக்தியை பயன்படுத்தினாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில். நம்மளுடைய S-400 மிசைல் சிஸ்டம்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஒரு இடத்துல வைக்காம அதை தொடர்ந்து இடம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது வாகனங்களில் ஒரு இடத்துல இருந்து வேகமாக
நீங்கள் மொபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அதனால தான் பாகிஸ்தான் மே 7ஆம் தேதி விடிய காலையில் தொடங்கி அவங்க தொடர்ந்து அந்த இதை பண்ணும் பொழுது, அதாவது அந்த ஆதம்போர் பேஸை தாக்கும்போது S-400 ரேடாரையோ அதோடைய மிசைல் லான்ச்சஸையோ எதுவுமே நம்ம பாகிஸ்தானால் பண்ண முடியல. எக்ஸாக்டாக இதே போர் யுக்தியை தான் இப்போ ஈரான் வந்து நேற்று பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னமும் சில ஃபங்க்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒரே இடத்துல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வைக்காம அதை பிரித்து பல இடங்களில் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு கொரில்லா வார்ஃபேர் முறையில் அவங்க போயிட்டாங்க. மொபைல் லான்ச்சஸ் ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வெகு வேகமாக, அதுவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய டொயோட்டோ பிக்கப் ட்ரக் போன்ற இடத்துலையுமே சின்ன சின்ன லாரிகளில் கூட அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்க பயன்படுத்தக்கூடியது மொபைல் ரேடார்ஸ். ஃபிக்ஸ்டாக ஒரு ரேடாரை வைக்காம ரேடாரையும் வண்டியில் வச்சு மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க எந்தெந்த ஜோன்லலாம் அமெரிக்க விமானங்கள் தாக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அங்கே சென்சார்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ், அதாவது ஹீட்டை கண்டுபிடிக்கக்கூடிய, வெப்பத்தை கண்டறியக்கூடிய இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மேன் பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது ஷோல்டர்லேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய ஏவுகணைகள், அதே மாதிரி சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய மிசைல் லான்ச்சிங் பேட்டரிஸ், இது எல்லாமே அவங்க பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் ரக விமானம் பறக்கும் பொழுது அதோட அசம்ஷன் என்ன, விமானியோட அசம்ஷன்ஸ்னா இங்கே வந்து ஏர் டிஃபென்ஸே கிடையாது அப்படின்ட்டு. பட் அந்த ஏரியாவில் 95% அது கம்ப்ளீட்டாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் போனாலும் மொபைல் லான்ச்சஸை கொண்டு வந்து அவங்க இதை பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு விமானப்படை அதிகாரி இதை பற்றி எப்படி தெளிவாக சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க போர் யுக்தியை மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் சைட், அந்த விமானத்தோடைய சவுண்டை கேட்கறது, அதன் பிறகு அந்த விமானத்தை, தாழ்வாக பறக்கக்கூடிய விமானத்தை ஐடென்டிஃபை பண்ணுது. ஜென்ரல் ஏரியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது அங்கே இருக்கக்கூடிய ரேடாரை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த ரேடார் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தை உடனடியாக அந்த விமானம் கண்டுபிடிச்சு அந்த ரேடாரை தாக்கி அழிச்சிருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் ரேடார்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஹீட் சிக்னேச்சர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கிடைக்காது, அதை விமானியால் கண்டுபிடிக்க முடியல. மூணாவது, சைனாவில் சமூக ஊடகத்தில் ஒருத்தர் வந்து வெளியிட்டிருந்தார், போர் விமானங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஓப்பன் சோர்ஸில் பண்ணியிருந்தார். அது சீனாவோடைய இன்ஃப்ராரெட் சென்சர்ஸை பயன்படுத்தி, அது பேசிவ். ஆக்டிவ் பேசிவ் அப்படின்றது என்னன்னா, ரேடார் அப்படின்றது விமானத்தை கண்டறியக்கூடிய ஒரு கருவி, கண். இப்போ அதை நீங்கள் ரேடார் ஆன் பண்ணும்பொழுது அந்த ரேடார் செயல்படும் போது அதில் ஒரு வெப்பம் அப்படின்றது வெளியேறும். இந்த வெப்பத்தை வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சு அந்த ரேடாரை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் அந்த போர் விமானத்தில் இருக்கும். ரெண்டாவது வந்து பேசிவ். இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதோ இல்லை எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது. இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் அங்கங்கே வைக்கிறாங்க, அதை வந்து மொபைலாக மூவ் பண்ணுறாங்க. இப்போது விமானத்தில் இருக்கக்கூடிய ரேடார் ஆனது பார்த்தீங்களா, இந்த ரேடாரை கண்டுபிடித்து அதுக்கும் ஒரு ரேடார் வேணும். ஸோ அந்த வெப்பத்தையும் அந்த விமானத்தோட வெப்பத்தையும் துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது ஒரு பகுதி. இந்த வீடியோவை சைனாவுடைய ஊடகத்தில் வைபோல ஓப்பனாக வெளியிட்டாங்க. அதன் பிறகு அது மேண்ட்ரின் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மாற்றப்பட்டு பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுச்சு. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணாங்க, ரீட்வீட் பண்ணாங்க. அந்த டெக்னாலஜியை இப்போ யுத்த காலத்தில் நேரடியாக பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு மாத காலத்துக்குள்ள. ஸோ அமெரிக்காவோட F-35 ரக விமானம் தாக்கப்பட்டதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த F-15 ரக விமானம் தாக்கப்பட்டதுக்கும் ஒரே யுக்தி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷுவல் சைட்டு, ரெண்டாவது அந்த ஜென்ரல் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது, பிறகு அங்கே கொண்டு போய் மொபைல் லான்ச்சர்ஸ், அதாவது மொபைல் ரேடார்ஸை உள்ளே கொண்டு போகிறது, அதன் பிறகு இன்ஃப்ராரெட்டை பயன்படுத்தி அந்த விமானத்தை துல்லியமாக கண்டறிகிறது, அதன் பிறகு ரஷ்யாவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் S-300 போன்ற சாம் பேட்டரிஸை வச்சு அதுலேயுமே IR சீக்கர், இன்ஃப்ராரெட் சீக்கரை பயன்படுத்தி துல்லியமாக அந்த விமானத்தை தாக்குறது. இதுதான் ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய போர்வித்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம்ஸ் மஜீத் மற்றும் கொர்தாத், இந்த கொர்தார் மற்றும் மஜீத் சிஸ்டம்ஸ் வந்து வேகமாக நீங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது S-400 எடுத்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேசிவ் பேட்டரி இருக்கும். பேட்டரின்றது அந்த குழாய்கள் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டியூப்ஸ் வந்து அதிகமாக வைக்காமல் சிறு சிறு இதுவாக வச்சுட்டு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஈரானுடைய டீசென்ட்ரலைஸ் கமாண்ட், ஒரு இராணுவ தலைமையகம் ஒரு இதுவாக இல்லாமல், இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில்
ஒரு அன்டிஸ்க்ளோஸ் லொகேஷன்ல இருந்து ஆகாஷ் தீர் அப்படின்ற மொத்த சிஸ்டத்தையும் நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அது கிளவுட்ல ஆப்ரேட் ஆச்சு. ஸோ எங்க இருந்து வேணாலும் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். தஞ்சாவூர்ல இருந்தும் பண்ண முடியும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் பண்ண முடியும், இல்ல வடகிழக்கு மாநிலங்கள்லையும் பண்ண முடியும். அதுக்கு வந்து தேவை அப்படின்றது இன்டர்நெட் மட்டும்தான். அது நம்மளுடைய இன்டர்னல் இன்டர்நெட். இந்த இடத்துக்கு இதுக்கு நேர்மாறான ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ கமாண்டட் குவார்ட்டர்ஸ்லாம் தாக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக நிர்மூலமானாலும் அட்டானமஸாக சுயமாக அங்கங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ F-15 ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அது பிறகு A-10 வார்தாக் ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சீடு மிஷன் அப்படின்றத அமெரிக்கா அது இன்னும் முழுவதும் நிறைவு பெறலை அப்படின்றத காமிக்குது. அதே மாதிரி F-35லையுமே பாசிவ் ட்ரையாங்குலேஷன் சொல்லக்கூடிய இந்த IR பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற போது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அது ஒரு ஸ்டெல்த் விமானமாக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நம்பி போக முடியாது அப்படின்ற ஒரு புது சூழலையும் உருவாக்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஈரானுடைய ஸ்ட்ரைக் அப்படின்றது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் தான். ராணுவ ரீதியாக அதை கண்டிப்பாக அவங்களை பாராட்டியே ஆகணும். இது தவிர ஒரு ஹவாக்ஸ் ரக விமானத்தையும் டேங்கர் ரக விமானத்தையும் கிரவுண்டில் அவங்க தாக்குனதை பார்த்தோம். ஒரு சினூக் ஹெலிகாப்டரை குவைத்தில் அவங்க தாக்குனதை நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் கட்டாக சென்சர்ஸு இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏர்கிராஃப்டை குறி வச்சு தாக்கக்கூடிய வேலையை வந்து அவங்க பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஈரானால் கம்ப்ளீட்டாக அமெரிக்கா விமானங்களை தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஏர் டிஃபென்ஸ் அவங்க கிட்ட இல்லை. சீனா எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி அவங்க ஏமாந்துருக்காங்க. ஆனால் உள்ள வர விமானம் 100% சேஃபாக வெளியில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை வச்சுருக்காங்க. இப்போ வரக்கூடிய டைமில் அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஏர் மிஷன்ஸ் எல்லாமே அங்கே ஒரு எனிமி ஏர் டிஃபென்ஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மனநிலையில் தான் இவங்க போய் தாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ மெனூரபிலிட்டி அப்படின்றது கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோஸ்டைல் ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு கேட்டிக் ஜோன். அதில் ட்ரோன் இருக்கலாம், இது இருக்கலாம். இதெல்லாம் வந்து வாரில் பார்த்தீங்கன்னா புது பரிமாணமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 2 ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் 5 வாரத்துக்குள்ளே போயிருக்கு அப்படின்ற போது இந்த ஏர் டாமினேஷன் அமெரிக்காவுடையது இப்போ சேலஞ்ச் பண்ணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அமெரிக்கா எவ்வளோ விமானங்களை இழந்தாங்கன்னு ஒரு டீட்டெயில் காணொலி பார்த்துருந்தோம். இப்போ 28ஆம் தேதி பிப்ரவரியில் ஆரம்பிச்சு 3 ஏப்ரல் இந்த 35 நாட்களில் எவ்வளோ விமானம் வந்து இவங்களது இது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு F-35 லைட்னிங் இது டேமேஜ் ஆகிருக்கு. இது இருந்தாலுமே 110 மில்லியன் கிட்டத்தட்ட 1100 கோடி மதிப்புள்ள விமானம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா F-15E ஸ்ட்ரைக்கிங் ஈகிள் ரக விமானம். இதில் 3 விமானம் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயரில் குவைத்தோட விமானப்படை சுட்டு வீழ்த்தினாங்க. இப்போ 1 ஈரான் சுட்டு வீழ்த்திருக்கு. கிட்டத்தட்ட $90 மில்லியன் 900 கோடி மதிப்புள்ள 4 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா A-10 இந்த தண்டர்போல்ட் ரக விமானம் நேற்று ஈரானோட அளவில் வீழ்த்தப்பட்டுச்சு. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கோடி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா E-3 சென்ட்ரி அவாக்ஸ் ரக விமானத்தை வீழ்த்திருக்கிறாங்க. இப்போ அது 1998 வாங்கும்போது 270 மில்லியன், பட் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா 700 மில்லியன். ஸோ அது ஒரு 700 கோடி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா KC-135 ரக டேங்கர்ஸு 2 கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, 4 வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு டேங்கரோட விலை அப்படின்றது கிட்டத்தட்ட 400 கோடி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹெலிகாப்டர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு ஹெலிகாப்டரோட விலை கிட்டத்தட்ட 200-250 கோடி வரும். அதன் பிறகு 17 MQ-9 ரீப்பர், அதாவது ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய இந்த விமானங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு வருது. இந்த 15 மில்லியன்ல அவங்க வாங்கினாலும் 35 மில்லியனுக்கு அளவான இது இருக்குது. 17 விமானங்கள் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ரஃபாக ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 29 விமானங்கள் கம்ப்ளீட்டாக காலியாயிருக்கு. 6 விமானங்கள் அப்படின்றது கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 35 விமானங்களில் இவங்க வந்து 35 நாளில் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு விமானம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்தியா நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது நம்மளோட மனநிலை ஒரு ரஃபேல் வீழ்த்தப்பட்டுச்சா, ஒரு சுகோய் வீழ்த்தப்பட்டுச்சா அப்படின்றதெல்லாம் மக்கள் மனநிலை போயிட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக மீடியா இதை ஹைப் பண்ணி இதுதான் போரோடைய வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்லி மக்களும் நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. ஆனாலப்பட்ட சர்வ வல்லமை படைத்த அமெரிக்க ராணுவமே ஒரு எதிரி கிட்ட விமானப்படையே இல்லாத ஒரு நாட்டுக்கிட்ட, ஒரு ஏர் டிஃபென்ஸ் சரியா இல்லாத ஒரு நாட்டுக்கிட்ட, ஒரு ரேடார் சொந்தமான
சேட்டலைட் இல்லாத ஒரு நாட்டுக்கிட்ட 35 விமானங்களை கிட்டத்தட்ட இழக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு பாகிஸ்தான் போன்ற ஏர் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய சேட்டலைட் தொழில்நுட்பம் சைனாட்டிருந்து வாங்கக்கூடிய லேட்டஸ்ட் ரக போர் விமானங்கள் இருக்கக்கூடிய நாடாக இருக்கட்டும் இல்லை சைனாவாக இருக்கட்டும், ஸோ இந்த சூழ்நிலைக்கு நாமளும் ப்ரிப்பேர் ஆகணும் மக்களும் அப்படின்றதான் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. எத்தனை விமானங்களை இழக்கிறோம் அப்படின்றத விட போரோடைய தன்மை என்ன, போரோடைய வெற்றி தோல்வி என்ன, இதை தான் நம்ம வந்து மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஏர் டாமினன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சமயத்தில் 2 A-10 அதாவது வார்த்தாக் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறதா கூட செய்தி வருது. ஒன்று குவைத்தில் கிராஷ் ஆனதாகவும் இன்னொன்று வந்து பெர்ஷியன் கல்ஃபில் இருந்ததாகவும், பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிறது 4 விமானங்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்கள் ரொம்ப ரொம்ப தாழ்வாக பறந்துருக்காங்க. அமெரிக்காவுடைய ஒரு இதை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விமானிகள் விழுந்த பிறகு உடனடியாக அந்த காம்பேட் சர்ச் ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. CSIRன்னு சொல்லக்கூடிய அந்த மிஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய ஒரு விமானியோடைய உயிரும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்றத உணர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா 2-3 இராணுவ தளபதிகளை அவங்க நீக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஈரானுடைய சவுத் ஆப்பிரிக்கா தூதரகம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. த ரெஜிம் சேஞ்ச் ஹேப்பன் சக்ஸஸ்ஃபுல்லி மாகா அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைலி நீங்கள் பார்க்கலாம். அதை இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 அமெரிக்காவுடைய இராணுவ தளபதிகள் இது வரைக்கும் பதவியிலிருந்து தூக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் அதில் வந்து உயர் பதவியில் 4 ஸ்டார் ஜெனரல் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். பட் அதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த போரை முன்னெடுத்து செல்றது அப்படின்றது ஆப்ரேஷனல் கமாண்டாக இருக்கக்கூடிய சென்ட்காம் மற்றும் இண்டோ பசிபிக் கமாண்ட். சென்ட்காம் 80%, இண்டோ பசிபிக் கமாண்ட் 20%. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய அதாவது இலங்கையோட கடல் எல்லையில் அருகே வீழ்த்தப்பட்ட IRIS தேனா அப்படின்ற அந்த போர்க்கப்பலை வீழ்த்தியது சென்ட்காம் கிடையாது, இண்டோ பசிபிக் கமாண்ட். ஹவாய் தீவுகளில் தலைமையகமாக இருக்கிறது. பட் இப்போ இந்த இராணுவ தளபதிகள் நீக்கப்படுறதுக்கு அது அவங்களுடைய உள்ளூர் அரசியல் காரணம் வேறு. அவங்க நீக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருமே வாஷிங்டனில் இருக்கக்கூடியவங்க, ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க. கமாண்ட் அப்பாயின்மெண்ட்டில் நேரடியாக போரை கட்டுப்படுத்துறதுல இல்லை. அந்த பீட்டர் ஹெக்ஸத்துக்கும் அவங்களுக்கும் நிறைய இடத்துல ஆகாமல் போனது. அவங்களுடைய மாகா டீமுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடகர், ஒரு மியூசிஷியன், அவர் நினைவாக வந்து சில போர் விமானங்களை ஹெலிகாப்டர்களை அவங்க மரியாதை நிமித்தமாக பறக்க விட்டாங்க. அது இராணுவ விதிகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி இந்த பறக்க விட்ட விமானிகளை வந்து அந்த விமானப்படை தளபதி வந்து சீஃப் வந்து சாக் பண்ணுறாரு. அவள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த சஸ்பென்ஷனை உடனடியாக பீட்டர் ஹெக்ஸத் வந்து நீக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸில் இந்த கலையெடுப்பு நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் இது இந்த 35வது நாள் யுத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு கருப்பு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.